சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ரோகிணி நல்லா வசமா நம்ம மீனா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ரோகிணியை பார்த்ததுமே ரோகிணி நீங்க இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசவும், எங்க ரோகிணி அப்பா மீனாவுக்கு எதுவுமே தெரியல, எப்படியாவது நம்ம சமாளிச்சிடணும். இல்லை மீனா இங்கே கிறிஷை பார்த்தேன், அதான் சும்மா கிறிஷ்கிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி கிறிஷ்கிட்ட பேசாமல் நீங்கள் என்ன அங்கே உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஐயருமே ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஏதோ திதி நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ மீனா, ஆமாம்மா திதி தான் நடக்குது, அது வந்து மகேஸ்வரியோட அப்பாவுக்கு திதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே பாருங்கள், இங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் என் கண்ணால் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, அதன் மூலமாக கிறிஷ்ன்ற ஒரு பையன் உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கான். கிறிஷ் உங்களோட குழந்தைன்ற விஷயத்தை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு ஐயோ மீனா அப்படியெல்லாம் இல்லை, கிறிஷெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, நம்ம வீட்டுக்கு நீங்கள் தான் அடிக்கடி கூட்டிகிட்டு வருவீங்க, அப்போ தான் எனக்கு கிறிஷவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து பல்லாருன்னு ஒரு அறவிடுறாங்க. என்ன இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் கொடூரமாக போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது. மீனா நீங்கள் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் கிறிஷ் என்னுடைய பையன் தான், அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என் அம்மா தான், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், உங்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது எனக்கு கேட்குறதுக்கு எந்த ரைட்ஸுமா இல்லை. ஆனால் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையுமே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க, போய் பேசுகிறீங்க, எல்லாரையும் ரொம்பவே நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறீங்க, முக்கியமாக மனோஜை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உங்களுக்கு என்ன கவலை, என் புருஷங்கிட்ட நான் எப்படி பேசணும் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த விஷயத்த நான் எப்படி பக்குவமாக சொல்லணும்னு எனக்கு தெரியும், தேவையில்லாமல் என் வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிடாத, அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் தீராத பகை தான் வரும், தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இங்கேருந்து போயிடு மீனா அப்படின்னு சொல்லுவோம். ஓ நீங்கள் இவ்வளோ பெரிய திருட்டு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா போகணுமா, அப்போவே அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாதிரி என்கிட்ட வந்து நீ இந்த ஊரில் இருக்காத, நீ போயிடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்போது இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சிருக்க, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க, இந்த விஷயம் தெரிஞ்சால் மாமா அத்தைன்னு எல்லாரும் தாங்குவாங்களா, அத்தை உங்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களை இப்போ வரைக்குமே தலையில் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அப்படியேப்பட்டவங்களுக்கு உனக்கு எப்படி இப்படியே பொய் சொல்லி ஏமாற்றணும்னு தோணுச்சு, கொஞ்சம் கூட உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா, உன் மனசு குறுகுறுன்னு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு மீனா எல்லாமே தப்புதாம்மா, அவளோட வாழ்க்கை சூழ்நிலை என்னென்னமோ நடந்துருச்சு, அவள் வாழ்க்கையில் அவள் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா, அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பொய்யுமே. ஆனால் ரோகிணி ரொம்ப ரொம்ப நல்லவ, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதம்மா, பக்குவமாக அவள் நேரம் வரும்போது அவங்க வீட்டிலலாம் சொல்லி எல்லாருக்கிட்டேயும் அதாவது சமாதானம் வாங்கிக்கிட்டோம், கிறிஷை அவங்க கூட கூட்டிகிட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க, இத்தனை நாளாக நீங்கள் ரோகிணியோட அம்மான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது, உங்களுக்கு நாங்கள் எத்தனையோ டைம் நல்லது செஞ்சுருக்கோம், ஒரு டைம் ஆகுது இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தோணிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் தாயோட பாசம் கிடைக்காம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கான், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்களும் சும்மா சைலண்ட்டாக தான் இருந்திருக்கீங்க, நீங்கள் 3 பேருமா சேர்ந்து ரொம்பவே எங்கள் குடும்பத்துக்கு பாவம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே எங்கள் கிறிஷ் இருந்துட்டு ஆண்டி ப்ளீஸ் அம்மாவை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கிறிஷ் நீயும் உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறல்ல, அப்போது நீ கூட என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்ட, எத்தனையோ நாள் நம்ம என் கூட இருந்திருப்ப, அப்போயாவது உன் அம்மா யாருன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் கேட்டிருப்பேன், அப்போயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆண்டி அம்மா தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க, அதுக்காக அம்மா கெட்டவங்கலாம் கிடையாது, அம்மாவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது, நீங்கள் அம்மாவை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷ் சொல்லவும். இங்கே பார் கிறிஷ், இதை பற்றி நீ எல்லாம் எதுவுமே பேசக்கூடாது, நீ சின்ன குழந்தை சரியா, இதை நான் என்ன பண்ணணும் எப்படி யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புவோம். உடனே இங்கே நம்ம ரோகிணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க, இந்த விஷயத்த கண்டிப்பாக மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது, எப்படியாவது இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே பாரு மீனா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ரோகிணி, இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போவே நான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு, ஓ இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த அளவுக்கு அதாவது நாங்கள் எவ்வளோ நேரம் உங்ககிட்ட கெஞ்சணும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு, அப்படி கெஞ்சுமே நீங்கள் மனசு இறங்கல,
இல்லைல்ல, அப்போது நீங்கள் இங்கேருந்து போகவே முடியாது. நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இருந்துட்டு, என்ன ரோகிணி, என்ன மிரட்டுறீங்களா? உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே அதாவது ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, ரோகிணி என்ன ரோகிணி இப்படியெல்லாம் பேசி மிரட்டாத, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு தான். மீனா அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்கிறேன்னு சொல்கிறா, அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, நீ பண்ணுறது தான் தப்பு ரோகிணி. தேவையில்லாமல் நீ மீனாவை உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்ன அப்படின்னா அதனால் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அம்மா நீ சும்மா இருமா, என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கட்டி எடுத்து நம்ம மீனாவோட வாய் மேலே ரொம்பவே ஓங்கி அடிச்சிடுறாங்க. மீனா வழியில் துடிக்கிறாங்க. ரோகிணி என்ன ரோகிணி பண்ணிக்கிட்டு இருக்க, வேண்டாம் ரோகிணின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா எத்தனையோ டைம் சொல்கிறாங்க. மகேஸ்வரியுமே ரோகிணி நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, சுயநலமாக பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இத்தனை நாளாக எவ்வளோ பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்த, ஆனால் நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, மகேஸ்வரி நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி நம்ம மீனாவை பயங்கரமாக கட்டையால் அடிச்சிடுறாங்க. அதே சமயம் இவ இங்கே இருக்கவே கூடாது, அதுக்கப்புறம் இவளுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா நான் மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தரன்னு இழுத்துட்டு வந்து பக்கத்தில் உள்ள தெப்ப குளத்தில் அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. மீனா அப்படியே அதாவது தவிக்கிறாங்க, மூச்சு விட முடியாமல் தண்ணியில், அதாவது மேலுக்கு வந்து உள்ளே போயிட்டு மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கையை வேற மேலே நீட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. யாராவது காப்பாற்றுங்களேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம மீனாவை முத்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி மீனாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, டேய் அவள் தண்ணி கொண்டு வரத்துக்காக அந்த பக்கத்தில் குளத்து பக்கம் போனா இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பாட்டி நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம முத்து வந்து மீனான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. இப்போ ரோகிணி முத்துவோட சத்தத்தை கேட்டதுமே ஐயோ முத்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே மீனா கையை வந்து மேலே தூக்கி காட்டி காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு குளத்துல ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம முத்து வந்து கூப்பிட்டுக்கிட்டே வரவும் முன்னாடி கிறிஷ் இருக்காங்க. கிறிஷ் என்னடா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நீ அங்கே எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சும்மா தான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கிரிஷ், அம்மா மீனா ஆண்டியை இங்கே எங்கேயாச்சும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்கிள் மீனா ஆண்டி குளத்தில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே முறைக்கிறாங்க நம்ம கிரிஷை. உடனே நம்ம முத்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்ன சொல்கிற கிரிஷ்? ஆமாம் அங்கிள், மீனா ஆண்டி குளத்தில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிஷ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட கையுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இவங்க நம்ம முத்து இருந்துட்டு குளத்தில் குதிச்சு நம்ம மீனாவை ஒரு வழியை காப்பாற்றுறாங்க. மீனா மயக்கத்தில் இருக்காங்க. அதே சமயம் வாயில் நிறையவே அடிபட்டிருக்கு. இப்போது நம்ம முத்து இருந்துட்டு, என்ன வாயெல்லாம் நிறைய அடிபட்டிருக்கு, யாரோ அடிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, கிரிஷ் என்ன கிரிஷ் நீ பாத்தியா யாராவது மீனா ஆண்டியை அடித்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரவும் நம்ம ரோகிணி இருந்துட்டு, வேண்டாம் கிரிஷ் நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சைகை பண்ணிடுறாங்க. நம்ம கிரிஷுமே எனக்கு தெரியல அங்கிள், நான் பார்த்தப்போ மீனா ஆண்டி குளத்துல விழுந்துட்டாங்க, அப்போ தான் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வரப்போ தான் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிரிஷுமே ஓரளவுக்கு சமாளித்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக, அதாவது மீனாவை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போது முத்துவை பார்த்த அண்ணாமலை, டே முத்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, மீனா குளத்துல விழுந்துட்டா, அதனால தான் மயக்கம் போட்டிருக்கா, அது மட்டும் இல்லாமல் வாயெல்லாம் ரத்தமாக இருக்குது, பல்லெல்லாம் உடஞ்சி கிடக்கு, என்னாச்சுனே தெரியல, யாரோ அடிச்சிருக்காங்க போல், அந்த பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் இருந்தான்ல, அவன் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது, நீ இந்த ஊரில் இருக்காத, இவளை கூட்டிகிட்டு போயிடுன்னு என்கிட்ட கூட சொன்னான். நான் இவளை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா மீனாவுக்கு எதுவுமே ஆயிருந்திருக்காது, அவன் முன்னாடியே முன்னெச்சரிக்கை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரவி இருந்துட்டு, டே முத்து அதெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கலாம், நம்ம இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, ரோகிணி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, இப்போது மீனா எல்லார்கிட்டையும் உன்னை பற்றின விஷயத்த சொன்னா அப்படின்னா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிருந்திருக்கும். இப்போது ஏற்கனவே சொன்ன பொய்யை வச்சு அதாவது நிறையவே பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க, மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் தானே அது, எப்போ ஒன்று தெரியற விஷயம் இப்போவே தெரிஞ்சால் என்ன, அதை சமாளிச்சிருக்கலாம்ல, நீ தேவையில்லாமல் மீனாவை அடித்தது
அடித்தது, அவளை குளத்துல நூக்கி தள்ளுனதுன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த விஷயமெல்லாம் முத்துக்கோ இல்லை மற்ற எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஆபத்து உனக்கு தான், உன்னுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே ரோகிணி இருந்துட்டு அம்மா சும்மா இருமா, வர கோவத்துக்கு எனக்கு அவளை கொன்று போட்டிருப்பேன், தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அதுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் உள்ள தண்ணி எல்லாமே எடுக்கிறாங்க. அதே சமயம் அதாவது வாய்க்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. 2-3 பல் உடஞ்சிருக்கு. நிறைய லிப்ஸ்லலாம் பிளட்டாக வந்துக்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இங்கே டாக்டர் வெளியே வருவோம். முத்து அழுதுகிட்டே டாக்டர் மீனாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பல்லு தான் 2-3 விழுந்துட்டுருக்கு, யாரோ பலமாக கட்டையால் அடிச்சிருக்காங்க, அதாவது லிப்ஸ் எல்லாம் கூட ரொம்பவே அடிபட்டிருக்கு, நிறைய காயங்கள் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து மீனாவை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. மீனா மயக்கத்திலே இருக்காங்க. என்ன மீனா உனக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவன் சொன்னப்பவே உன்னை அந்த ஊரை விட்டு நான் நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா உனக்கு இந்த நிலமை வந்திருக்காதுல்ல, எல்லாம் ஏன் தப்பு தான், நான் அதை சாதாரணமாக யதார்த்தமாக எடுத்துக்கிட்டேன், ஐயோ மீனா இப்படி ஆகிப்போச்சோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பாட்டிமா இருந்துட்டு டே முத்து எதுவும் ஆகாதுக்கு சும்மா இருடா, நீ தைரியமாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மனோஜ் இருந்துட்டு ஆமாம் ரோகிணி ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்துவுமே சந்தேகப்படுறாங்க, என்ன இந்த பார்லர் அம்மா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா அப்போ தான் கண் விழிக்கிறாங்க. மீனா மீனா உனக்கு எப்படி மீனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவால் பேசவே முடியல, வாயை அசைக்கவும் முடியல, ரொம்ப வலி இருக்குது அவங்களுக்கு. மீனா என்ன மீனா உனக்கு என்ன ஆச்சு, உன்னை யார் அடிச்சது, உன்னை யார் குளத்துல நூக்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மீனா பதில் சொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வாய் ரொம்ப வலிக்குது, பேச்சே வரல. இங்கே பாரு மீனா, நீ பொறுமையாக இரு, ஒன்றும் அவசரம் கிடையாது, உனக்கு எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு யார் இப்படி ஒரு வழியை கொடுத்ததுன்றத எனக்கு சொல்லணும், அவங்கள நான் உண்டுலன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து பயங்கர கோமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாவுமே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியலை. இன்னொரு சைடு இங்கே பார்லர் அம்மா நம்ம ரோகிணி அந்த குளத்துக்கிட்டே இருக்காங்க, பதட்டமாகவே பயத்துலேயே இருக்காங்க. வீட்டுக்கு போகிறதுக்குமே ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகல அப்படின்னாலுமே நம்ம மேலே சந்தேகப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டுமே யோசிக்கிறாங்க. சரி நம்ம ஹாஸ்பிட்டலே கிளம்பி போகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரோகிணி வந்து நிற்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகிணி உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், ஆனால் நீ கால் அட்டன் பண்ணவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாமே சொல்லவும் அதே சமயம் ஏன் நீ வரல, எங்கே போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மீனாவுக்கு என்னாச்சு, நான் ஒரு கிளைண்ட்டை பார்த்து பேசுகிறதுக்காக போயிட்டேன், அவங்க ரொம்ப அவசரமாக இப்போவே வந்து ஆகணும்னு சொன்னாங்க இல்லையா, சரி பூஜை பண்ணுறதுக்கு லேட்டு தானே ஆகும், நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக போயிட்டேன் மனோஜ், மீனாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதான் யாரோ மீனாவை கட்டையால் வாயிலே அடிச்சிருக்காங்க, பல்லெல்லாம் கலன்னு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக சொல்கிறாங்க மனோஜ்மே. என்ன இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தெரியாதவங்க மாதிரியே நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாவோட அம்மா கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. முத்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன மாப்பிள்ள மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டீங்களா, பட்டாசெல்லாம் வெடிச்சிங்களா, தீபாவளி எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அவங்க அம்மா அதாவது மீனாவோட அம்மா வந்து கேட்குறாங்க. முத்து வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு, ஏன் அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும் மீனாவோட அம்மாவுமே ரொம்ப பதட்டப்படுறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, யார் இப்படி ஒரு வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் யாருன்னே தெரியல அத்தை, மீனா வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் அவங்க யாருன்னே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இந்த மீனா வாயை திறந்து சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பற்றின எல்லா விஷயமுமே தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவளை அடிச்சது குளத்துல தள்ளி விட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டோம், இதெல்லாம் முத்துக்கு தெரிஞ்சால் நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவான், அதுக்கு அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மீனாவை போட்டு தள்ளணும், அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம
மீனா வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே யாருமே இருக்கக்கூடாது. அவங்க பேஷண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. இப்போது அண்ணாமலை கிட்ட, அப்பா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்கப்பா, மீனாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உன்னை மட்டும் விட்டுட்டு எப்பட்றா? இல்லைடா நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி நைட்டு இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம முத்து வந்து எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்காக ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம், இட்லி இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் அங்கேயே அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கிடுறாங்க. இப்போது நம்ம ஸ்ருதியும் ரவியும் சும்மா அந்த பக்கம் போயிட்டு வரலாம் வா ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது மனோஜ் மாதிரி தான் இருக்காங்க. ரோகிணி வந்து இவளோட கதையை இப்போவே தீர்த்து கட்டிடணும், இப்போது முத்து வெளியே போயிருக்கான், இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை கொலை பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அதே சமயம் எதில் கொலை பண்ணுறது சரி, தலகாணியை வச்சு அமுத்தி சாவடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையணையை நம்ம மீனாவோட முகத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையணை தூக்குறாங்க. கரெக்டான நேரத்தில் இங்கே நம்ம முத்து வந்து வந்துடுறாங்க. முத்து பார்லரம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ரோகிணி அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு திரும்பி பார்க்குறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், முத்து அது வந்து இது மீனாவுக்கு இது ஃபில்லோ நல்லா கரெக்டாக வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை, நீ என்னவோ மீனாவை கொலை பண்ணுற மாதிரியே போனேன், என் கண்ணுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ முத்து, என்ன முத்து, நான் போயிட்டு மீனாவை போய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே இங்கே பாருங்கள் பார்லரம்மா, கொஞ்சம் வெளியே போங்க, நான் ஏற்கனவே பயங்கர கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி ரொம்ப பதட்டமாகவே வெளியே போயிடுறாங்க. ஐயோ நம்ம நினச்ச காரியம் நடக்கலையே, இந்த மீனாவை கொன்று போட்டிருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம முத்து வந்து மீனாவை எழுப்பி ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜூஸுமே குடிக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்க வாயெல்லாம் சரியாகி வந்திருக்கு. இப்போது பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. என்ன மீனா, என்ன முக்கியமான விஷயம்? இங்கே பாரு மீனா, உன்னால் பேச முடியல அப்படின்னா கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நான் இப்போவே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. ரோகிணி தான் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவங்க தான் என்னை குளத்துல நூக்கி தள்ளினாங்க, அது மட்டும் இல்லாமல் கட்டையால் வாயில் ஃபுல்லாக அடிச்சுட்டாங்க, அவங்களால தான் நான் இப்போது ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக மீனா, உன்னை எதுக்காக அந்த பார்லரை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்கள பற்றின ரகசியம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரோகிணி நினைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கடைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது இந்த ரோகிணி உள்ளே தான் இருந்தா. அப்போது இந்த தலையணையை எடுத்து உன்னுடைய முகத்தில் வைக்கிற, அதாவது மூச்சு அடைச்சி உன்னை கொன்று போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்குவா போல். நான் கூட அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீ இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ தோணுது, அந்த பார்லரம்மா எதுக்காக உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க அது வந்து ரோகிணிக்கு அம்மா இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்கிற மீனா, அவங்க அம்மா தான் சின்ன வயசுல இறந்துட்டதா அந்த பார்லரம்மா சொல்லி வச்சுருந்ததே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் பொய்யுங்க, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மீனா, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, அவங்களுக்கு மனோஜ் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, அதே சமயம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, என்ன மீனா நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்க கூட முடியல, நீ பாட்டுக்கு அடுக்கடுக்காக இடியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே நம்ம மீனா இருந்துட்டு, ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் நம்பலைனாலுமே இதுதாங்க உண்மை, அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு பிறந்த குழந்தை யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், யார் மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, கிறிஷு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம முத்துக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. என்ன மீனா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அந்த ரோகிணி தான் கிறிஷோட அம்மா, அது மட்டும் இல்லாமல் ரோகிணியோட பாட்டி தான் இது கிறிஷோட பாட்டி தான் ரோகிணிக்கு அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம முத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. மீனா, எப்படி மீனா அந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க திதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த கிறிஷோட பாட்டியை அவங்க வாயாலே சொன்னாங்க, இவ என் பொண்ணு கல்யாணி, இவன் என் பேரன் ரோகிணியோட இது கல்யாணியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை திறந்தே சொன்னாங்கங்க. அந்த ரோகிணி சரியான ஃப்ராடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவளோட பேர் உண்மையான பேர் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம முத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக என்னை கொல்லணும்னு நினச்சாங்கங்க. அவள் சரியான கேடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இங்கே ரோகிணியை பற்றின மொத்த உண்மையையுமே இங்கே முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு மீனா உன்னவே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி பார்லர் அம்மா நினச்சிருக்கு, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கோவமாக எழுந்திரிச்சு வெளியே போகிறாங்க. ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பேச முடியாமல் பேசவும், மீனா நீ எதையுமே நினைக்காத, நீ ரிலாக்ஸாக இரு சரியா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வெளியே போனதும் பார்லரம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சத்தமாக கூப்பிட்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு என்ன முத்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஒரு மண்ணும் வேணாம், ஆமாம் என் பொண்டாட்டியை குளத்தில் தள்ளி விட்டது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன முத்து, நான் எதுக்காக மீனாவை தள்ளிவிடணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு டே முத்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா மீனா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான்ப்பா, இந்த பார்லர் அம்மா தான் மீனாவை குளத்தில் தள்ளி விட்டுருக்கு, அது எதுக்காகன்னு கேளுங்கப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணிக்கு படப்படன்னு இருக்குது. உடனே இங்கே நம்ம அண்ணாமலையும் விஜயாவும் எதுக்காக ரோகிணி தள்ளி விடணும், கண்டிப்பாக ரோகிணி அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி விஜயா அடித்து சொல்கிறாங்க. அம்மா அதாவது மீனாவுக்கு மட்டும் அவள் இப்படி ஒரு வழியை கொடுக்கல, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் மிகப்பெரிய வழியை கொடுத்துருக்கா, அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு தான் இது பெரிய இடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா ரோகிணிக்கு அதான் இந்த பார்லர் அம்மாவோட உண்மையான பேர் கல்யாணி, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே நம்ம விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டேய் என்னடா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இதெல்லாம் உண்மைதாம்மா, அது இதுக்கே இவ்வளோ கோவப்படுற, இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது யார் தெரியுமா, கிறிஷு தான் இந்த ரோகிணியோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் டேய் முத்து என்னடா யார் கூடயே கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மனோஜ், உன் தலையில் நல்லா மிளகா அரைச்சிருச்சு இந்த பார்லர் அம்மா, இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மீனா நம்மக்கிட்ட வந்து சொல்லிடுவான்றதுக்காக மீனாவே குளத்தில் தள்ளி சாவடிக்க பார்த்துருக்கு இந்த பார்லர் அம்மா, எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பா, இந்த பார்லர் அம்மா கூட நீ எப்படா இத்தனை நாள் குடும்பம் நடத்தின, நீ தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னா கூட உன் மேலே கல்லை தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு கூட தயங்காது இந்த பார்லர் அம்மா அப்படின்னு சொல்லவும் எங்கள் மனோஜ் பயந்து போகிறாங்க. என்ன ரோகிணி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்கிறான், அந்த கிருஷி தான் உன்னுடைய குழந்தைன்னு சொல்கிறான், இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. உடனே ரோகிணி இருந்துட்டு மனோஜ் இதெல்லாம் நம்பாத மனோஜ், இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை இருந்துட்டு எங்க பாருமா ரோகிணி, கண்டிப்பாக என் பையன் முத்து எப்போவுமே பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு, ஆமாங்க முத்து நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன், அவன் தப்பே பண்ண மாட்டான், அதே சமயம் பொய்யும் சொல்ல மாட்டான். ரோகிணி என்னடி இதெல்லாம், முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, நடந்துருச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்கிற, ஆமாம் ஆண்டி மனோஜ் கூட தான் எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல, ஏய் நான் அதை கேட்கலடி, மனோஜுக்கு கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து கிறிஷ் தான் உன்னுடைய குழந்தையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லவும் இதுலேருந்தே புரிஞ்சுக்கிறாங்க நம்ம விஜயா, அப்போது நீ ஏற்கனவே குழந்தை பெற்றவ, என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட, எப்படி உனக்கு இவ்வளோ பொய் சொல்கிறதுக்கு மனசு வந்துச்சு, ஃபஸ்ட்டு கோடீஸ்வரி, நான் மலேசியாவில் தான் வளர்ந்தேன் பிறந்தேன், நான் ரொம்ப வசதியான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தினேன், இப்போது நீ உத்தம புத்திரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை ஏமாத்திருக்க, ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, இந்த விஷயத்த எதுவுமே சொல்லவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான், எத்தனையோ டைம் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ கூட அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே தாண்டி இருந்த, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் நடிக்க முடிஞ்சுது, இங்கே பாரு நீ பண்ண காரியத்துக்கு இனிமே நீ நம்ம வீட்லேயும் சரி மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதும் சரி, நீ எதுலேயுமே இருக்கக்கூடாது. டே மனோஜி என்னடா இதெல்லாம், நம்மளை நல்லா ஏமாத்திட்டாடா, நம்மளை பார்த்தா முட்டாள் மாதிரி தோணுதாட்டுங்குது இந்த ரோகிணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம மனோஜ் ரொம்பவே இடிஞ்சு போயிருக்காங்க. என்ன ரோகிணி இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாக ரோகிணி, என் வாழ்க்கை போச்சா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் அது வந்து மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் நீயாவது என்னை புரிஞ்சுக்க மனோஜ், உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஆசை இருக்குது, என்னுடைய சின்ன வயசுலேயே என் அம்மா எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க, அதன் மூலமாக நான் நிறைய துன்பத்தை அனுபவிச்சிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே என் புருஷன் இழந்துட்டான்,
இறந்துட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நான் அடித்து துரத்திட்டாங்க. அப்போது கிறிஷ் வந்து என் வயித்துல 3 மாசமா இருந்தான். அதுக்கப்புறம் பெற்று வளர்த்து அவன் வந்து வளர ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் உன்னை நான் பார்த்தேன். என்ன உனக்கும் பிடிச்சிருந்தது, உன்னை எனக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் தான் ஆன்ட்டியை பார்த்தேன். ஆன்ட்டிக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் பணக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய கனவு மனோஜ். ப்ளீஸ் மனோஜ், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு, அது மட்டும் இல்லாமல் இப்போது கொலை பண்ணுறதுக்குமே முயற்சி பண்ணியிருக்க. உன்னை மாதிரி ஒரு கொலைகாரி கூட நான் வாழணுமா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைக்காக கூட யோசிக்காமல் நீ உன்னுடைய ஆசை உன்னுடைய கனவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. அப்போது உனக்கு என்ன வேணுமோ அதை நீ செஞ்சுக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல்ல. ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துப்பில்ல. இப்படி ஒருத்தி கூட நான் வாழணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அம்மா என் வாழ்க்கையே போச்சுமா, என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் கனவு கண்டு வச்சுருந்த அது எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டாம்மா. என் வாழ்க்கையே போச்சு. இனிமேல் நான் இவ கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேம்மா. இப்படி ஒரு பொய்க்காரி கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, டே மனோஜி, நீ எதுக்காகடா கண் கலங்குற? தப்பு பண்ணது அந்த ரோகிணி. அவள் இனிமேல் நம்ம வீட்டுக்கும் சரி உன்னை பார்த்து பேசவோ சரி எதுவுமே கூடாது. அவள் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. உன் வாழ்க்கை போயிடுச்சு அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை நினச்சி நீ கவலைப்படாதப்பா. நீ கவலைப்பட்ட அப்படின்னா இந்த அம்மாவோட மனசு தாங்காது. நீ தைரியமாக இருப்பா. உனக்கு இவ்வளோ விட அழகாக படித்தவளா பணக்காரையாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.